தாய் வீடு ஏப்ரல் 2026. மரணத்துக்கு ஓர் இடைவேளை. கிரையோனிக்ஸ் எனும் உயிர் உறை பாதுகாப்பு தொழில்நுட்பம். எழுதி வாசிப்பவர் சந்திரகௌரி சிவபாலன். மரணத்துக்கு பின் மனிதர்கள் மீண்டும் உயிர்த்தெழ முடியுமா? முதுமையையும் காலத்தையும் வென்று ஒரு மனிதரால் பல நூற்றாண்டுகள் கடந்து வாழ இயலுமா? இத்தகைய வினாக்கள் மனித நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்தே விடை தெரியாத மர்மங்களாக தொடர்ந்து வருகின்றன. மரணத்துக்கு பிந்தைய வாழ்வு குறித்த மனிதரின் தேடல் பண்டைய எகிப்திய நாகரிகத்தின் உடல்களை சிதையாமல் பாதுகாக்கும் மம்மியாக்கு முறையாகவும், தமிழ் சித்தர் மரபில் ஓர் உடலிலிருந்து மற்றொன்றுக்கு உயிர் ஆற்றலை மாற்றும் கூடுவிட்டு கூடு பாய்தல் எனும் கோட்பாடாகவும் பதிவாகியுள்ளது. பண்டைய காலம் தொட்டு மனிதர்களிடம் நிலவி வரும் மரணத்தை வெல்லும் வேட்கையின் நவீன வடிவமே உயிர் உறை பாதுகாப்பு தொழில்நுட்பம். இன்றைய மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத நோய்களுக்கான தீர்வுகள் எதிர்கால மருத்துவ முன்னேற்றத்திற்கு சாத்தியமாகலாம் என்ற நம்பிக்கையில் உயிரிழந்தவர்களின் உடலை மீச்சிறு வெப்பநிலையில் சிதையாமல் பாதுகாப்பதே இத்தொழில்நுட்பத்தின் அடிப்படை நோக்கமாகும். அவ்வாறு பாதுகாக்கப்பட்ட உடல்களை வருங்கால நவீன மருத்துவத்தின் உதவியுடன் மீண்டும் நல்வாழ்வு நிலைக்கு கொண்டுவர இயலும் எனும் விஞ்ஞான கருதுகோளை இக்கட்டுரை அறிமுகப்படுத்துகிறது. எட்ட முடியாத லட்சியங்களையும் வருங்காலத்தின் நானோ தொழில்நுட்பம் போன்ற புரட்சிகர மாற்றங்களையும் நேரிலே காணும் ஆர்வம் பலருக்கும் உண்டு. இத்தகைய கனவுகளை நனவாக்க மரணத்தை ஒரு நிரந்தர முடிவாக கருதாமல் ஒரு தற்காலிக தடையாக கருதி விஞ்ஞானத்தின் துணையோடு அதனை வென்று மீண்டும் வாழ்வை தொடங்குவதற்கான ஒரு தேடலாக இத்தொழில்நுட்பம் அமைகிறது. கிரையோனிக் வரலாறு, அறிவியல் அடிப்படை, தொழில்நுட்ப செயல்முறை, நெறிமுறை பிரச்சினைகள் மற்றும் எதிர்கால சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றை இக்கட்டுரை ஆராய்கிறது. தற்போதைய அறிவியல் ஆதாரங்கள் கிரையோனிக்கை முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை. ஆனாலும் உயிரியல் மற்றும் நானோ தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இதன் சாத்தியத்தை மறுபரிசீலனை செய்ய தூண்டுகின்றன. நோயால் இறந்தவர்களை பதப்படுத்தி பாதுகாப்பாக வைத்து அந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பின் அந்த உடலில் ஏற்பட்ட நோய்க்கு மருத்துவம் பார்த்து அவரை மீண்டும் வாழ வைப்பதுதான் இந்த கிரையோனிக் முறை. இந்த சொல் கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. கிரையோனிக்ஸ் நடைமுறையானது ஒருவர் மருத்துவ ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட பின்னரே தொடங்கப்படுகிறது. குறிப்பாக இதய துடிப்பு, சுவாசமும் நின்றவுடன் ஏற்படுகின்ற மருத்துவ மரண நிலையில் இப்பணி ஆரம்பிக்கின்றது. இத்தொழில்நுட்பமானது உயிரிழந்த ஒருவரின் உடல் அல்லது குறிப்பிட்ட உறுப்புகளை மிக குறைந்த வெப்பநிலையில் உறைய வைத்து பாதுகாப்பதன் மூலம் எதிர்கால மருத்துவ முன்னேற்றங்கள் வாயிலாக அவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்ற கருதுகோளின் அடிப்படையில் இயங்குகிறது. உதாரணமாக, புற்றுநோய் போன்ற இன்றைய மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத நோய்களால் இறந்தவர்களின் உடல்களை பாதுகாத்து வருங்காலத்தில் அவற்றுக்கான தீர்வுகள் கண்டறியப்படும் போது அவர்களை மீண்டும் நல்வாழ்வுக்கு கொண்டு வருவதே இதன் இலக்காகும். இருப்பினும் கிரையோனிக்ஸ் தொழில்நுட்பம் பிரதான விஞ்ஞான சமூகத்தால் பெரும் சந்தேகத்துடனேயே அணுகப்படுகிறது. உயிரணுக்களை உறைய வைக்கும் போது ஏற்படுகின்ற திசுச்சேதங்கள் மற்றும் மூளையின் நனவு நிலையை மீண்டும் மீட்டெடுப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் காரணமாக இது பெரும்பாலும் ஒரு போலி விஞ்ஞானமாக வகைப்படுத்தப்படுகிறது. தற்போது உலகளவில் உயிர் உறை பாதுகாப்பு சேவைகளை வழங்குவதில் அமெரிக்காவின் அல்கோல் லைஃப் எக்ஸ்டென்ஷன் ஃபவுண்டேஷன் மற்றும் கிரையோனிக்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆகிய நிறுவனங்கள் முன்னோடிகளாக திகழ்கின்றன. இவற்றுடன் ரஷ்யாவின் கிரியோரஸ் மற்றும் ஐரோப்பாவின் சில வளர்ந்து வரும் அமைப்புகளும் இணைந்து இத்துறையில் பங்காற்றி வருகின்றன. தற்போது உலக நாடுகளில் சுமார் 7 முக்கிய இடங்களில் இத்தகைய அதிநவீன வசதிகள் கொண்ட மையங்கள் செயற்பட்டு வருகின்றன. இறந்த சில நிமிடங்களில் வேலை ஆரம்பிக்கப்படும். முதலில் மூளை செயல் இழக்காமல் இருப்பதற்காக
தேவையான அளவு ஆக்சிஜன் மூளைக்கு கொடுக்கப்படும். மூளை சேதம் ஏற்படாமல் இருக்க உடலை ஐஸ் பாத் மூலம் விரைவாக குளிர்விக்கிறார்கள். உடலில் உள்ள இரத்தமும் நீரும் முழுமையாக வெளியேற்றப்படும். உடல் சிதையாமல் இருக்க இரத்தத்தை மாற்றி ஆன்டிஃப்ரீஸ் திரவம் செலுத்தப்படுகிறது. இது பனிக்கட்டிகள் உருவாகாமல் காக்கிறது. இதையே விட்ரிஃபிகேஷன் என்று கூறுகிறார்கள். பின் ஐஸ் கட்டிகளுக்குள் அந்த உடல் வைக்கப்படும். அதன் பின் அந்த உடலை -196 பாகை சி திரவ நைட்ரசன் நிறைந்த கொள்கலனுக்குள் வைப்பார்கள். புற்றுநோயாளி இறந்தால் புற்றுநோய்க்குரிய மருந்தை அவ்வுறுப்புக்கு செலுத்தி நானோ தொழில்நுட்பத்தின் மூலமாக புதிய உறுப்பாக அதனை வளர்த்து அவருடைய உடலுக்குள் அந்த உறுப்பு மீண்டும் வைக்கப்படும். மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் அளித்து பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பதே ஆராய்ச்சியாக இருக்கின்றது. முழு உடலும் பதப்படுத்த $1,50,000 தொடக்கம் $2,50,000 வரை தேவைப்படுகின்றது. மூளை மட்டும் பதப்படுத்த $80,000 தொடக்கம் $1,00,000 வரையும் தேவைப்படுகின்றன. இதற்கு பொதுவாக ஆயுள் காப்புறுதி மூலம் கட்டணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. 2025 கணக்கீட்டின்படி 500 தொடக்கம் 700 பேர் பதப்படுத்தப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. எதிர்காலத்தில் செய்வதற்காக பதிவு செய்தவர்களின் தொகை 1000க்கும் மேற்பட்டது. 12/1/1967 புற்றுநோயால் இறந்த கலிபோர்னியா பல்கலைக்கழக உளவியல் பேராசிரியர் ஜேம்ஸ் பெட்ஃபோர்ட் என்பவரே முதலாக கிரையோனிக் செய்யப்பட்டவர். இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். ஜெர்மனியில் முதலாவதாக கிரையோனிக் முறையில் பதப்படுத்தப்பட்டவர் ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் நகரத்தைச் சேர்ந்த 96 வயதான முன்னாள் பொறியியலாளர். இவர் 2019 பிப்ரவரி மாதம் 17 கிரையோனிக் ஜெர்மனி குழுவால் ஞாயிற்றுக்கிழமை காலை அனிமேஷன் செய்யப்பட்டு 6 நாட்களின் பின் -78 வெப்பநிலையில் அவருடைய உடலை வைத்திருந்து பிப்ரவரி 23 அமெரிக்காவில் உள்ள நிறுவனத்துக்கு கொண்டு சென்று 5 நாட்களில் -196 டிகிரி சென்டிகிரேட் குளிரூட்டப்பட்டு முறைப்படி செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்து பதப்படுத்தினர். ஜெர்மனியில் 2020 தொடக்கம் 2021 காலப்பகுதியிலேயே கிரையோனிக் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இங்கிலாந்தில் 14 வயது சிறுமி குருதியில் வெள்ளை அணுக்கள் மிகுதியாக இருப்பதால் உண்டாகும் நோயாகிய லூகேமியா என்ற நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார். அவருக்கு வாழ வேண்டும் என்னும் ஆசை இருந்தது. இவர் இறப்பதற்கு முன் 2016 பல சமூக நிறுவனங்களுக்கு சென்று தன்னை பதப்படுத்தி வைக்குமாறு வேண்டி கேட்டுள்ளார். அதனால் அவர் இறப்பதற்கு முன்பே செய்யலாம் என்று சட்டப்படி ஒப்புக்கொண்ட சமூக நிறுவனங்கள் அவர் இறந்த பின் அந்த சிறுமியின் உடலை கிரையோனிக் செய்தார்கள். அறிவியல் அடிப்படையில் நோக்கும் போது கிரையோபயாலஜி என்பது செல்கள் குறைந்த வெப்பநிலையில் மெட்டபாலிக் செயற்பாட்டை நிறுத்திக்கொள்ளும். விட்ரிஃபிகேஷன் என்பது உறைநிலையில் ஐஸ் கிறிஸ்டல் உருவாகாமல் கண்ணாடி போன்ற நிலைக்கு மாற்றப்படுகின்றது. நோய்ரோசைன்ஸ் என்பது மூளையின் கட்டமைப்பு முழுமையாக பாதுகாக்கப்பட்டால் நினைவக மீளமைப்பு எதிர்காலத்தில் சாத்தியம் என்ற கோட்பாடு காணப்படுகின்றது. அடுத்து செல் உயிரியல், செல் பயாலஜி, செல்களை குறைந்த வெப்பநிலையில் பாதுகாக்க முடியும் என்பது உறுதி. உதாரணமாக விந்தணு, கரு பாதுகாப்பு போன்றவை. நானோ டெக்னாலஜி, எதிர்கால நானோ தொழில்நுட்ப செல் சேதத்தை சரி செய்யலாம் என்ற கருதுகோள். இது எந்தளவு சாத்தியப்படும் என்று பார்த்தால் விந்தணு சேமிப்பு, கரு சேமிப்பு, உறுப்பு திசு சேமிப்பு ஆகியன சாத்தியமாகியுள்ளன, உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் முழு மனித உடல் மீளுயிர்ப்பு இதுவரை சாத்தியமாகவில்லை. மூளையின் அமைப்பு அப்படியே இருக்கும் வரை அதனுடைய தகவல்கள் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அந்த தகவல்களை மீட்டெடுக்க முடியும் என்று உயிர் உறை பாதுகாப்பு தொழில்நுட்பவியலாளர்கள் கூறுகிறார்கள். இதில் உள்ள சவால்கள், உறை பாதுகாப்பின் போது DNA மற்றும் செல்கள் சேதமடையலாம். மீளுயிர்ப்பு இன்னும் தெளிவாக நிரூபிக்கப்படவில்லை. சட்ட ரீதியாக மரணித்த ஒருவரை
மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா? மரணத்தை இறுதி நிலையாக கருதுகின்ற மதங்கள் இதற்கு எவ்வாறு அங்கீகாரம் வழங்கும்? மீண்டு எழுகின்ற போது அக்கால உலகத்துக்கு ஏற்ப வாழ முடியுமா? வீதியுள் ரோபோக்கள் நடந்து கொண்டிருக்கும், வானத்தில் வாகனங்கள் பறக்கும், செயற்கை சூரியன் இருக்கும், சாரதி இல்லாமல் வாகனங்கள் செல்லும். இவ்வாறான சூழ்நிலையில் மீண்டு எழுந்தவர்கள் எப்படி வாழ முடியும்? சில வயதானவர்களுக்கு எவ்வாறு முயற்சித்தாலும் தற்கால தொழில்நுட்பத்தை கற்றுத்தர முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் எம்முடைய மூளை பயிற்சியில் இருக்க வேண்டும். பதப்படுத்தப்பட்ட மூளை வெளியே வருகின்ற போது மேம்படுத்தல் இல்லாமல் இருக்கும். தண்ணீருக்குள் விழுந்து நீந்த தெரியாமல் தத்தளிப்பதை போல இருக்கும். உயிருறை பாதுகாப்பு என்பது தற்போதைய நிலையில் ஒரு பரிசோதனை ரீதியான கருதுகோளாகவே வகைப்படுத்தப்படுகிறது. இது விஞ்ஞானம், தத்துவம் மற்றும் உயிர் நெறிமுறையியல் ஆகிய துறைகள் ஒன்றிணையும் ஒரு சிக்கலான ஆய்வுத்தளமாகும். இத்தொழில்நுட்பம் இன்னும் ஒரு முழுமையான மருத்துவ முறையாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் வளர்ந்து வரும் நானோ தொழில்நுட்பம் மற்றும் மூலக்கூறு உயிரியல் துறைகளின் அபரிமிதமான முன்னேற்றங்கள் எதிர்காலத்தில் இதன் சாத்தியக்கூறுகளை விரிவுபடுத்தக்கூடும். வரலாற்றில் சாத்தியமற்றது என கருதப்பட்ட பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இன்று நிஜமாகியுள்ளன. அந்த வகையில் மரணத்துக்கு ஒரு தற்காலிக தடையாக மாற்ற முயலும் இந்த உயிர் உறை பாதுகாப்பு முயற்சியும் எதிர்கால விஞ்ஞானம் நிகழ்த்தப் போகும் ஒரு பெரும் புரட்சியாக அமையக்கூடும் என்பதை காலம் தீர்மானிக்கும். நன்றி.